வணக்கம் நண்பர்களே. இப்போ எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பெரிய நாயகி அம்மன் ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம். இது வந்து மாதம் மாதம் நடக்கக்கூடிய அமாவாசைக்கு வந்து பூஜை போட்டு அம்மானை ஊஞ்சலை வச்சு ஆட்டுவாங்க. இது போய் பார்க்கலாம் வாங்க. இதுதான் முன்னாடி இருக்கக்கூடிய பாவாடராயன் சிலை வந்து இது வந்து அம்மனுக்கு பெரிய நாயகி அம்மனுக்கு காவலாக இருக்கக்கூடியவர். இவரை தரிசனம் பண்ணிட்டு கும்பிட்டுட்டு தான் அதுக்கப்புறம் தான் உள்ள போகணும். இது கீழே இருக்கக்கூடியது வந்து இது வந்து சித்தலூர்ல வந்து மூல ஆலயத்துல இருந்து எடுக்கப்பட்ட இது கல். இந்த சிலை இது எடுத்து வச்சதுக்கு அப்புறம் தான் அம்மன் இங்க வந்ததா நம்பி இங்க வந்தது உண்மை. அதுக்கப்புறம் தான் இந்த கோவிலை வந்து கட்ட ஆரம்பிச்சாங்க. இது வந்து அமாவாசைக்கு பூஜை போடுவாங்க, பௌர்ணமிக்கு பூஜை போடுவாங்க. ஆனால் அமாவாசைக்கு மட்டும்தான் ஊஞ்சலெல்லாம் உட்கார வச்சு ஆட்டுவாங்க அம்மனை. நல்லா இருக்கும், அன்னதானம்லாம் போடுவாங்க. இது ஃபுல் வீடியோ பார்க்கலாம் வாங்க. இதுதான் என்ட்ரன்ஸு. இப்போதான் ஆரம்பிக்கிறாங்க. பம்பை உடுக்கெல்லாம் ஆடுவாங்க, பார்க்கலாம் வாங்க. படுத்துட்டு இருக்கக்கூடிய பெரிய நாயகி அம்மன் தான். மிக சக்தி வாய்ந்த பெரிய நாயகி அம்மன் இவங்க தான். இவங்க போந்தி கிராமத்துல இருக்கிறாங்க. இந்த அம்மா வேண்டினது அப்படியே பலன் அப்படியே கிடைக்கும். வேண்டுதல் வச்சோம்னா Thank you.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்க கோகுல் சாப்பிட போறான். கோகுலுக்கு ஒரு இலை போட்டாச்சு, சாப்பிடுவான். இதான் சாதம் வச்சுட்டு இருக்காங்க.